சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் சின்ன சீரக்காப்பாடி 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழா. சேலம் மாவட்டம் சின்ன சீரக்காப்பாடி அருகே பிரசித்தி பெற்ற 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் பச்சை பந்தல் அமைத்து வர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் புதுப்பட்டு வஸ்திரம் கட்டி நகை ஆபரணம் அணிவிக்கப்பட்டு பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் சூட்டி பட்டு கிரீடம் அணிவித்து கையில் வேலும் கொடியுடன் முருகனை அழகாக அலங்கரித்தனர். தனி சன்னதி பெற்று வரும் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கு வஸ்திரம் கட்டி திருமண் காப்பு அணிவித்து மலர் மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழமை வாய்ந்த ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதை அன்னதானமும் வழங்கப்பட்டது. பின்னர் உற்சவர்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாள், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய ஆகிய உற்சவ தெய்வங்களை சிறப்பாக அலங்கரித்து வைத்தனர். தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் தனித்தனியே உற்சவ தெய்வங்களை தலைமையில் சுமந்து கொண்டு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி முக்கிய வீதிகளில் திருவீதி உலா வந்து அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் கொலுவிருக்க செய்தனர். பக்தர்கள் காவடி எடுத்து பெண்கள் தேங்காய் பழம் உள்ளிட்ட தட்டு சீர்வரிசை பொருட்களை தலைமையில் சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து திருத்தேர் அருகே அலங்கரித்து வைத்தனர். பழைய காலத்து பாரம்பரியங்கள் மாறாமல் இரு மாட்டு வண்டிகள் ஒன்றிணைந்து வைக்கோல் கொண்டு கட்டி வெட்டிவேர் நாற்கயிறு உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி
தேரை கட்டி தேரில் வாழை மரத் தோரணம், கரும்பு, நறுமண மலர் மாலைகளை தொங்கவிட்டும் தேரை சிறப்பாக அலங்கரித்தனர். முதல் தேரில் விநாயகர், இரண்டாம் தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள், மூன்றாம் தேரில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு தேரிலும் காட்சியளித்த தெய்வங்களுக்கும் தேங்காய் பழம் உடைத்து தெய்வீரியம் செய்து கற்பூர ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. இதில் வீரபாண்டி ஒன்றிய கழக செயலாளர் அட்மா குழு தலைவர் வெண்ணிலா சேகர், திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் தருண், வீரபாண்டி ஒன்றிய அவைத்தலைவர் முருகன், ஊராட்சி தலைவர் சின்ன பொண்ணு மெய்வேல், கிளர்க் சேட்டு ஆகியோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு பூஜை செய்து 3 தேரும் வடம் பிடித்து முக்கிய மாட வீதி வழியாக இழுக்கப்பட்டு மீண்டும் தேர் மண்டபத்தை அடைந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சீனிவாச பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 என்ற கோஷத்துடன் வழிபட்டனர். இத்தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள சுமார் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி தேர் திருவிழா, தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய சீரகாப்படி ஊராட்சியில் வெகு விமர்சையாக பல நூற்றாண்டு காலம் பழமையான நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய தேரோட்டம் கிட்டத்தட்ட ஒரு பழமை வாய்ந்த கோயில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சீரகாப்படி ஊராட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் தேரோட்டம் நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் அவர்கள் தைப்பூச திருநாள் இந்த பகுதி மக்கள், சுற்று வட்டார மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 ஊராட்சிகள் சேர்ந்த பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு பழமை வாய்ந்த சுப்பிரமணிய திருக்கோயில் தேரோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த தேரோட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும், அரசு அலுவலர்களுக்கும், பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. குறிப்பாக நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய சிறப்பாக பல நூற்றாண்டு காலமாக எந்த கோயிலும் இல்லை சிறப்பாக வைக்கோல்களால் மாட்டு வண்டியில் தேரை சோடித்து விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, பெருமாள் 3 தேர்கள் வலம் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பை பார்த்தீங்களா, நம்முடைய எந்த தேரிலும் இல்லாத சிறப்பு வைக்கோல்களால் மாட்டு வண்டியில் அந்த திருத்தேரை இழுத்து வரக்கூடிய நிகழ்வு இன்று சீரகாப்படி, பெரிய சீரகாப்படியில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மட்டும்தான். அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஆகவே தான் இந்த கோயிலுடைய சுற்றுவட்டார பகுதி மக்கள் பழமை வாய்ந்த இந்த முருகரை வழிபாடு செய்வதற்காக பல பக்தர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். வருகை புரிந்த பக்தர்களுக்கு இந்த ஊர் சார்பாகவும், இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாகவும், அரசு அலுவலரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.